பாக்குறதுக்கு சிங்கம் மாரி இருக்கிறீங்க கரெக்ட்லே சிறுத்தை எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப புலியும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்னங்கன்னா இன்னைக்கு காலையில அம்மாங்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு, புலியும் வந்துருச்சாமா அப்படின்னு சொன்னாங்க. நம்புற மாரி இல்ல. ஆனா வந்துட்டு வனத்துறையிலேருந்து வந்துட்டு ட்ரோன் விட்டு பார்த்தாங்க. அது புலி மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட்டு பார்த்தது சிறுத்தைன்னு சொன்னாங்க. அது சிறுத்தையா? இல்ல புலியா? இல்ல 2மே இருக்கா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு 2மே இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. ஆனா அங்க பார்க்கறக்கு அவ்ளோ அழகா தெரிஞ்சதுலே, சிங்கம் மாரி தான் அந்த கரடு இருந்துச்சு. புலியும், சிறுத்தையும் நாங்களும் வர்றோம்டா அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு டவுட்டு. அது எப்படி வந்திருக்கும்? யாராச்சும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களோ? அப்புறம் ஓதிமலையிலலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓதிமலையில இப்ப வந்துட்டு யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டுலேருந்து யாரெல்லாம் அங்க போறேன்னு நெனைக்கிறீங்களோ, 6:30லேருந்து 4 மணி வரைக்கும் தான் டைமிங்களாமா. அதுக்குள்ள போயிட்டு வர மாரி இருக்கணுமா. அப்புறம் திரும்ப இப்ப கூண்டெல்லாம் வச்சாச்சு. அது இருந்த இடத்துலயே கொஞ்சம் பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. ஆனா, அந்த ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்குங்களாமா. அத நெனச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மாட்டிருச்சுன்னா ஓகே. ஆனா மாட்டலன்னா, இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கும். யாரெல்லாம் கொஞ்சம் இந்த காட்டு பகுதியில இருக்கீங்களோ, அவங்க எல்லாமே சேஃபா இருங்க. ஒரு வேள கொண்டு வந்து விட்டுட்டு போறவங்களும் விட்டுட்டு போலாம். சொல்ல முடியாது. சேஃபா இருங்க. தேங்க் யூ.